வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? ஸ்டாருக்கு அந்த ஸ்பார்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க அப்பா. இந்த படமே எங்க அப்பாக்கான ஒரு டெடிகேஷன் தான் அந்த படம். ஸோ சூப்பர் ஸ்டார் டைட்டில் வச்சோம். பட் சூப்பர் ஸ்டார் கொஞ்சம் ஓவரா இருக்கும்போது ஒரு சின்ன பயம் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஓகே. ஸோ அப்போ ஸ்டார் இருந்துச்சு. நான் பர்சனலாக பிலீவ் பண்றேன் அவர் அந்த ஆஸ் அன் ஆக்டரா ஒரு டாப் 5ல வந்துருவாருன்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான ஆக்டர் அவர். லால் சார் போய் கேரளாவில் மீட் பண்ணி நரேட் பண்ணேன். அவரை கேட்டு முடிச்சுட்டு ஏன் உங்க அப்பாவே நடிக்க கூடாதுன்னு கேட்டாரு. அதித்தி பவன்கர் வந்து டெபியூ கிடையாது. அவங்க ஆல்ரெடி பாலிவுட்ல அவங்க ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் தான். ஓகே. நெட்ஃபிளிக்ஸ்ல வெப் சீரிஸ் ஷீன் பண்ணிருக்காங்க. ஷீல வருவாங்களா? ஷீல வருவாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் பர்சன்ல அவரும் ஒருத்தர் எனக்கு பர்சனலா. சூப்பர். ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு பர்சன் லைஃப்ல அவர் எனக்கு. நீங்க இடையில வந்து தனுஷ் சாருக்கு ஒரு படம் பண்றதா? தனுஷ் சார் வந்து அதுல ரொம்ப ஒரு பெரிய ட்ரஸ்ட் வச்சிருக்காரு அந்த ஸ்கிரிப்ட் மேல. ஸ்கிரிப்ட் மேல. நான் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நீங்க? நல்லா இருக்கேனா? ஸோ ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணதுல. ஸ்டார் பத்தி பேச போறோம். பிபிகேவோட ரெஸ்பான்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ ஸ்டாருக்கான எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் யார் பிரேம காதலோடைய ரெஸ்பான்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு டெபியூ ஃபிலிம் மேக்கருக்கு இவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து ஒரு செம போனஸா இருந்திருக்கும். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்திருக்கும். ஸ்டாரோட ரெஸ்பான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பிபிகேவோட ரெஸ்பான்ஸ் பிபிகேவோட ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோட இருந்து அது நல்லாவே இருந்துச்சு. லைக் எல்லாருமே தியேட்டர் விசிட் டீமா போனோம். ஃபர்ஸ்ட் டே வந்து நானே ஃப்ரெண்டு, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர், அவரும் என் ஃப்ரெண்டு தான். அவங்க எல்லாரும் 3 பேர் சேர்ந்து போய் பார்த்தோம். நாங்கள் பார்த்துட்டு ரோகிணி தியேட்டர்ல 8 AM ஷோ. ஸோ அந்த டைமுக்கு ஒரு அப்கமிங் டைரக்டர், அப்கமிங் ஹீரோவோட படம் 8 AM ஷோன்றதே பெருசா இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் யுவன் சார். ஸோ 8 AM ஷோக்கு போய் உட்காந்து ரோகிணி தியேட்டர்ல போய் பார்க்கும்போது ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருந்துச்சு. படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் அதை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க, கைத்தட்டல ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஹாப்பி ஆகி அப்புறம் அடுத்த ஷோ போகிறோம் எல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. உடனே இப்போ யுவன் சார் போயிட்டு சார் நல்ல ரெஸ்பான்ஸாக நீங்கள் தேட்டருக்கு வந்தியாருன்னு சொல்லி அவரெல்லாம் தேட்டருக்கு விசிட் கூப்பிட்டு வந்தார். சார் வந்து எல்லா தேட்டருக்கு விசிட்டுக்கு வந்தார். ஸோ அவர் நானும் சார்லாம் வந்து சத்யன் தேட்டரில் வந்து ஹவுஸ்ஃபுல்லான ஷோஸில் அந்த டோர் கிட்ட நின்று பார்த்த ஞாபகங்கள்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தான். சூப்பர். ஸோ ஏன்னா ஜிகர்தண்டா படத்துல இருந்து ஒரு சீன் இருக்கும். இவர் படம் ஸ்கிரீன் ஆகும்போது சித்தார்த் அப்படியே வெளியே நின்று அப்படியே நர்வஸ்னஸோட அந்த மொமெண்ட் இருந்திருக்கும் நினைக்கிறேன். எல்லா டேரக்டருக்கும் அந்த மொமெண்ட் இருக்கும். சூப்பரா இருக்கும். சூப்பர்ண்ணா. எனக்கு ஸ்பெஷல் மொமெண்ட்னா யுவன் சார் கூட சேர்ந்து அப்படி நின்னது வந்து இன்னும் ஸ்பெஷல். ப்ரொடியூசர், கம்போசர் அதெல்லாம் விட யுவன் சார் அவரும் நானும் சேர்ந்து அந்த கதவு கிட்ட நின்று அதை பாக்குறேன்ற மொமெண்ட் இருக்குல்ல, அது ஸ்பெஷலா இருந்துச்சு. சூப்பர். ஸோ ஸ்டாருக்கு வருவோம். ஸோ ஸ்டார் ஆரம்பமானது எப்படி? ஏன்னா இதுக்கான ஸ்கிரிப்ட் வந்து நீங்க எப்போ ஆரம்பிச்சீங்க? கவின் எப்போ உள்ள வந்தாரு? இதோட ஸ்கிரிப்ட் வந்து நான் லாக்டவுன்ல பண்ணேன். ஓ இப்பதான்? ஆமா. ஓகே. கோவிட் லாக்டவுன்ல சும்மா இருக்க வேணான்னு சொல்லிட்டு லாக்டவுன் முடியும் போது நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ண ஸ்கிரிப்ட் தான் அது. ஓகே. ஸோ பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இப்போ அதுக்கப்புறம் அது ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் மெட்டலைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தப்ப ஆஃப்டர் தாடாக்கு அப்புறம் தான் கவினை எனக்கு தெரியுமே. லைக் பர்சனலா தெரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கவினை நான் மீட் பண்ணிருக்கேன். நானும் கவினும் ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி தான். இல்ல, நானும் கவினும் ஒரு சினிமா பார்ட்டியில 2 பேரும் உட்காந்து, 2 பேரும் சின்ன பசங்க, 2 பேரும் வந்து எதுவுமே தெரியாம ரொம்ப ஃப்ரெஷர். நாங்க 2 பேரும் உட்காந்து பேசியிருக்க மெமரி வேகா இருக்கு. அவருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் 10 வருஷமா அவருக்கு எனக்கு யாருமே தெரியாது. ஒரு 1/2 hour பேசியிருப்போம் 10 வருஷத்துக்கு முன்னாடி, அவ்வளவுதான். அப்புறம் 10 வருஷம் கழிச்சு கட் பண்ணா இங்க டாடா படம் பார்த்துட்டு நான் வந்து கவின் கரெக்டா இருக்கும்னு ஃபீல் பண்ணி அவர்கிட்ட போயிட்டு கதை சொன்னேன். ஓகே. ஸோ அவருக்கு கதை கேட்ட ஆஸ் யூஷுவல் கதை கேட்ட உடனே அவர் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டார். அவ்வளோதான். ஸோ அதுதான் அந்த கவின் உள்ள வந்ததுக்கான. சூப்பர். ஸோ ஒரு படம் ஆரம்பிக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு இன்ஸ்பயர் பண்ணோம். பெரும்பாலான விஷயங்கள் வந்து கிரியேட்டர்ஸ்க்கு நாம பார்த்த இல்லை நம்ம லைஃப்ல நடந்த இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க லைஃப்ல நடந்த அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ஸ்பார்க்கா இருக்கும். அதை வச்சு நீங்க ஸ்டோரியோ ஸ்கிரீன் பிளேயோ ரெடி பண்ணிடுவீங்க. ஸோ அப்படி வந்து ஸ்டாருக்கு உங்களை இம்ப்ரெஸ் பண்ண, உங்களை அட்மையர் பண்ண அந்த ஸ்பார்க் எது? ஸ்டாருக்கு அந்த ஸ்பார்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க அப்பா. ஸோ இந்த படமே எங்க அப்பாக்கான ஒரு டெடிகேஷன் தான் அந்த படம். சூப்பர். ஓகே. ஸோ எங்க அப்பாவோட ஜேர்னி ஒரு பெரிய ஜேர்னி இருக்கு. சினிமாவில் அவர் வரணும்னு கஷ்டப்பட்டு வர முடியாம ஃபோட்டோகிராஃபரா இருந்து பல வருஷம் ஃபோட்டோகிராஃபராகவே இருந்து அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்டா நின்று அப்புறம் நிறைய பேருக்கு மத்தியில் நின்று பின்னாடி நின்று அப்படின்னு அந்த ஒரு ஜேர்னி இருக்குல்ல, அந்த ஜேர்னி தான் இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவேன் நான். ஓகே. ஓகே. ஸோ அது படமா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த ஒரு அப்பா
அவரோட ஜேர்னி இந்த படத்துல நிறையவே இருக்கும். நீங்க அப்பான்னு சொன்னனால இந்த கேள்வி, ஏன்னா அப்பா இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, போட்டோகிராஃபர் எல்லாருக்கும் தெரியும், இப்ப ஆக்டரா எல்லாருக்குமே தெரியும் பாண்டியன் சார். ஸோ வந்து அவர்கிட்ட ஜென்ரலா பேசும்போதோ இல்ல இப்படி ஒண்ணு பண்ணலாம்னு இருக்கேன்ப்பா அப்படின்ற போது அவரு சில இன்புட்ஸ் கொடுத்தாரா, இல்ல அவரோட லைஃப் நீங்க சின்ன வயசுல இருந்து கேட்டு பார்த்துருக்கனால? சினிமா பத்தி எதுவுமே பேசிக்க மாட்டோம். அப்படியா? எதுவும் பேசிக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இன்புட்ஸ் அப்பா நானும் கேட்க மாட்டேன், அப்பாவும் கொடுக்க மாட்டாங்க. அப்பா வந்து என் மேல பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் அப்பாவுக்கு. ஓகே, அவங்க பண்றது கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அப்பா அப்படி ஃப்ரீயா விட்டுருவாங்க. நான் முடிக்க காட்டுவேன். எனக்கு எப்பவுமே ஒரு அந்த விஷயம் பழக்கம் இருக்கு. ஷார்ட் ஃபிலிம் மூலியமா தான் வந்தேன். ஷார்ட் ஃபிலிம் முடிச்சுட்டு தான் எல்லாருக்கும் காட்டணும்ன்ற ஒரு இது இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எதுவும் அதை பத்தி பேச மாட்டேன், காட்ட மாட்டேன். ஒரு சர்ப்ரைஸ் பில்டப் வச்சுக்கிட்டே இருப்பேன். எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, பயங்கர பில்டப் கொடுக்கலாம் அந்த பையன். ஸோ அந்த ஜோன் இப்போ வரைக்குமே அந்த பழக்கம் இருக்கு. அதெல்லாம் முடிக்காம காட்ட மாட்டேன். இப்போ வரைக்குமே அப்பாவுக்கு தெரியாது என்ன கதை, என்ன மாதிரி கதை, சர்ப்ரைஸா காட்டணும்னு தான் இருக்கேன். தியேட்டர்ல தான் பாப்பாங்க அப்பா. அட்லீஸ்ட் இந்த விஷயத்தையாவது சொன்னீங்களா உங்க லைஃப்ல இருந்து? பட் இந்த விஷயம் அப்பாவுக்கா தெரிஞ்சிரும்ல, அந்த ப்ரொமோஷன்ஸ் மெட்டீரியலோ அது வரதை பார்த்து தெரிஞ்சிருக்கும், ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி இன்டர்வியூஸ்ல தெரியும், அந்த மாதிரி அப்பாவுக்கா தெரியும். அவ்வளவுதான், நான் சொல்லல இன்னும். ரைட். ஏன்னா நீங்க இது பார்க்கும்போது கிளிம்ஸ் வரும்போது சரி, சாங்ஸ் எல்லாம் வரும்போது சரி, அதுல வர டைலாக்ஸ் லால் சார் பேசுறது, கீதா கைலாசம் மேம் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது என்ன சார் தெரியுதுன்னா, ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு பையன் சினிமா கனவோட குடும்பமே அவரை வந்து அப்படி ஆகணும், ஒரு ஸ்டார் ஆகணும்னு நினைக்குது. ஸோ அவரோட பயணம், நீங்க ஃபிளாஷ் லைட்டு எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்க, இவர் கடைசியா ஸ்டார் ஆயிடுவாரு அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்க முடியுது. இது வந்ததை வச்சு சொல்றேன். அவுட்லைனா என்னன்னு ஷேர் பண்ணலாமா? இப்ப நீங்க சொன்னது அவுட்லைன் என்னன்னா, இது வந்து நான் சினிமா பத்தி மட்டும் இல்லாம எந்த ஒரு கனவை நோக்கி டிராவல் பண்ற எல்லாருமே ஸ்டார்ன்றதான் தீம் படத்தோட. எனி ட்ரீம். சோ அந்த சினிமா பத்தின படமா இது இருக்காது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. டைட்டில் எப்படி இருக்கும் அது இருக்கும், பட் சினிமா பத்தின சீன்ஸ்ல இருக்கவே இருக்காது, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ ஒரு லைஃப் தான் இந்த படம் ஆக்சுவலா. அதாவது யாருமே படம் பார்த்தாலும் எல்லாருக்குமே ஏதோ ஒரு கனவு இருக்கும்ல. ஒரு சின்ன கனவா இருக்கலாம், ஒரு கார் வாங்கணுன்ற ஒரு கனவா இருக்கலாம், வீடு வாங்கணுன்ற கனவா இருக்கலாம், எனி ட்ரீம். அதை நோக்கி அவங்க ஜென்யூனா ஒரு எஃபர்ட் போடுறாங்கல்ல, அதுதான் இந்த படம். சூப்பர். ஸோ அந்த கோட் கூட நம்ம படத்துல யூஸ் பண்ணிருப்போம், யூனிவர்ஸ் ஆல்வேஸ் ஃபால்ஸ் இன் லவ் வித் a stubborn heart. அதுதான் படத்தோட கோர் இருக்கும். ஆமா, சூப்பர். ஆனா நீங்க அந்த சினிமா வச்சு நகர்த்தணும்ன்ற விஷயம் வந்து பட் எல்லாருக்கும் சினிமா பிடிக்கும் அந்த ஆஸ்பெக்ட்லயா அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படியும் எடுத்துக்கலாம். எனக்கு பர்சனலா லைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்துச்சுனாலே எடுத்துக்கலாம். உங்களோட ட்ரீம் அந்த மாதிரி? என்னோட ட்ரீம்னால இன்னுமே நான் ஆத்தென்டிக்கா சொல்ல முடியும் அதை. ஓகே, அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னும் அது இப்போ மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் கொண்டு போகும்போது ஒரு ஸ்டார் அண்ட் டைட்டில் வச்சு போகும்போது அது இன்னொரு ரீச் இருக்கும்ல. ஓகே, அதுக்காக பண்ணது. அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு ரீசன் இருக்கு. இந்த ஸ்டார் எழுதுறதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து எனக்கு வந்து ஆன்லைன் ட்ரால் பண்றாங்கல்ல ஆர்டிஸ்ட், யாரோ வேணா எடுத்துக்கோங்க, ஹீரோ ஹீரோயின் காமெடியன் யாரோ வேணா எடுத்துக்கலாம். அவங்க ஆன்லைன்ல அபியூஸ் பண்றது ட்ரால் பண்ற விஷயங்களை என்ன பாதர் பண்ணிட்டு இருந்துச்சு ரொம்ப நாளா. ஓகே, ஸோ எல்லா ஆர்டிஸ்ட் பின்னாடியும் ஒரு பெயின் இருக்கு, ஒரு ஜேர்னி இருக்கு. அதை காட்டிட்டா ஒருவேளை அந்த ட்ரால்லாம் குறையுமோ அப்படின்ற ஒரு இம்பாக்ட் தாட் என்ன இருந்துட்டே இருந்துச்சு. ஓகே, ஸோ அது ஒரு முக்கியமான ஸ்பார்க் இந்த கதை உருவாருது. ஓகே, ஒரு ஆர்டிஸ்டோட ஜேர்னியை காமிக்கும் போது அப்போ இப்போ ஒருத்தர் கிண்டல் பண்றதுக்கு முன்னாடியோ ஒருத்தர் ட்ரால் பண்றதுக்கு முன்னாடியோ ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஜேர்னி இருக்கும், கஷ்டப்பட்டு தானே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும்ன்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஸோ அந்த தாட்ல இருந்து ஆரம்பிச்சதுதான். ஓகே, சோ அதுல அப்பாவோட லைஃப் இருந்து நடந்த சில விஷயங்கள் இந்த மாதிரியான நீங்க சொல்றது என்னோட பர்சனல் லைஃப், எங்க அப்பா லைஃப், ஓகே, சில நிறைய ஃபிக்ஷன், ஓகே, நிறைய ஃபேண்டசி எல்லாமே இருக்கும், எல்லாம் மிக்ஸ் ஆயிதான் இருக்கும். சூப்பர்ண்ணா. ஸோ இன்னொரு விஷயம், நம்ம சினிமால இன்டர்வியூ பண்ணும்போது தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஒரு சினிமாவை பத்தி படம் எடுக்கும்போது மற்ற படங்களை விட ரொம்ப டஃப்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா நிறைய படங்கள் அப்படி வந்து சரியா போகாமலே இருந்திருக்கு. ப்ரொடியூசர்ஸ் பயப்படுவாங்க, சினிமா பார்த்து படம் எடுத்தா அது எப்படி இருக்கும், ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு பயப்படுவாங்க. எல்லாருக்கும் கனெக்ட் புரியுமா? ஆனா நான் என்னோட கதையை நான் சொல்லும் போது எந்த ப்ரொடியூசர்ஸும் அப்படி பயப்படல. ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான் இந்த படத்துல வந்து சினிமா பத்தின்ற சீன்ஸே இருக்காது. ஓகே, ஓகே, லைஃப் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கதை கேட்கும் போது அவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகாது, படம் பார்க்கும்போது அப்படி ஃபீல் ஆகாது, அவைவா ஃபீல் ஆகாது. ஓகே, இந்த படத்தோட ஸ்ட்ரென்த்தா நான் பிலீவ் பண்றது இந்த ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் தான். ஓகே, எஸ்பெஷலி அது கவின் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் இன்னும் அதிகமாகவே வந்திருக்கு. ஓகே, ஓகே, அவரோட ஜேர்னியும் சிமிலரா இருந்தனால பிளஸ் அவரை வந்து எல்லாருமே ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டனால ஓகே, ஸோ அது ரொம்ப ரிலேட்டபிளா வந்திருக்குது ஆக்சுவலா. ஸ்டார்ன்ற டைட்டில், ஏன்னா ஆல்ரெடி இப்படி ஒரு டைட்டில் படம் வந்துருச்சு, பிரசாந்த் சார் நடிச்சிருப்பாங்க. ஸோ எப்படி நீங்கள் அவங்கள்ட்ட எல்லாம் பேசி வந்திருப்பீங்க, ஸோ ஸ்டார்னு வைக்கலாம் அப்படின்ற ஐடியா வந்து எப்படி தோணுச்சு? ஃபர்ஸ்ட் கதை எழுதும் போது ஒரு டைட்டில் இருந்துச்சு. ஓகே, அந்த டைட்டில் வந்து மீசை. சரி, மீசை
மீசை. படம் பேர் அத டைட்டிலே மீசை. ஃபர்ஸ்ட் எழுதும் போது ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல இருக்க டைட்டில் மீசை. ஓகே. ப்ரோமோல கூட பாத்திருப்பீங்க, பாரதியாரோட மீசை ஆமா, அங்க இருந்து ஆரம்பிக்கும், பறந்து போகும். சோ அது ஒரு படத்துல ஒரு மேட்டர் இருக்குது. சோ அதான் மீசைன்னு வச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட். பட் மீசை வந்து ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமா இல்ல அப்படின்னு ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப ஆர்ட் ஃபிலிமா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆனனால அடுத்த டைட்டில் என்ன யோசிக்கலாம்னு பார்க்கும்போது அடுத்ததே மைண்ட் வந்து சூப்பர் ஸ்டார். ஓகே. ஏன்னா நான் அவரோட பயங்கரமான ஒரு ஃபேனட்டிக் சொல்லலாம். ஸோ சூப்பர் ஸ்டார் டைட்டில் வச்சோம். பட் சூப்பர் ஸ்டார் கொஞ்சம் ஓவரா இருக்குமோன்னு ஒரு சின்ன பயம் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஓகே. சூப்பர் ஸ்டார் டைட்டில் வச்சா அது தப்பாயிருமோ, ஓவரா இருக்குமோ அப்படின்ற பயம் இருந்துச்சு. ஸோ அப்போ ஸ்டார் இருந்துச்சோம். இதுவுமே வந்து கொஞ்சம் ஓவரா இருக்குன்ற ஃபீல் இருந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா இந்த படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் சீனை பார்த்துட்டாங்கன்னா இது ஓவரா இல்லைன்ற ஃபீல்குள்ள வந்துடும். ஓகே. அது ஏன் வச்சிருக்கோன்றது அது கன்வே ஆயிரும். அது ஸோ அப்படி வந்தது தான் அந்த ஸ்டார்ன்ற டைட்டில். ஓகே. ஸோ நீங்கள் சொல்லும்போது நீங்களே ஃபீல் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ இது கொஞ்சம் ஓவராக இருக்குமோ அப்படின்ற விஷயம். அதை வந்து அந்த கேரக்டரில் நடிக்கிற கவின் என்ன எப்படி ஃபீல் பண்ணார்? ஏன்னா டாடா ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். ஸோ அடுத்து ஸ்டார் அப்படின்ற இவரை மையப்படுத்தின விஷயங்கள் வரும்போது நம்மளோட ஃபிலிமோகிராஃபியில் டக்குன்னு ஒரு பெரிய ஜம்ப் அந்த மாதிரி ஆயிருமா? அந்த மாதிரி ஏதாவது அவர் கண்டிப்பாக இல்லை. அதுதான் இப்போ நான் கதை சொல்லாமல் அவர்கிட்ட ஸ்டார்ன்ற டைட்டில் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணியிருப்பார். ஓகே. நான் கதையா சொல்லும் போது அவருக்கு அது கரெக்டா ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் நான் சொல்றேன் பார்க்குற ஆடியன்ஸ்க்கும். கதையா பார்க்கும் போது அது ஸ்டார்ன்ற டைட்டில் ஜஸ்டிஃபைடா இருக்கும். ஸோ ஆப்டாவும் இருக்கும். எனக்கு அதுக்கு இது ஸ்டார்ன்ற டைட்டில் வச்சதுக்கு அப்புறம் இதோட வேற டைட்டில் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப ஆப்டா இருந்துச்சு அது ஆக்சுவலா. கவின் எப்பயுமே அந்த விஷயத்துல கான்சியஸாவே இருப்பார். லைக் ஓவரா இருக்கக்கூடாது, நம்ம ஓவர் பில்டப் இருந்துடக்கூடாது அப்படின்னு கான்சியஸாவே இருப்பாரு. பட் இந்த கதையா கேட்கும் போது அவருக்கு அப்படி ஃபீல் ஆகல. ஓகே. நான் கவினை பத்தி சொல்லணும்னா கவின் ஆஸ் அன் ஆக்டரா வந்து பிரில்லியன்ட். ஓகே. எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு அவர்கிட்ட ஒர்க் பண்றது. நான் பர்சனலா பிலீவ் பண்றேன் அவர் அந்த வே ஃபார்வர்ட்ல அவர் வந்து டாப் ஆஸ் அன் ஆக்டரா ஒரு டாப் 5ல வந்துருவாருன்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியன்டான ஆக்டர் அவர். ஸோ ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் அவர் பார்க்கும்போது. நிறைய அந்த ஆக்டிங்லாம் வந்து ரொம்ப ரியல் எமோஷன்ஸா இருக்கும். ஓகே. எதுவுமே வந்து ஃபேக்கா இல்லாம ரொம்ப சட்டிலாவும் இருக்கும். ரொம்ப ஓவர் போர்ட் போகாம ரொம்ப சட்டிலா பண்ணுவாரு. ஸோ அதுல வந்து கவின் கிங். அவரோட ஃபிலிமோகிராஃபிஸ்மே அடுத்தடுத்து நிறைய லைனப்மே நிறைய சூப்பரா பிளான் பண்ணி வச்சிருக்காரு. நிறைய பண்ணிருக்காரு. டிஃபரெண்டாவும் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாமே ஒரு கூட அவர் நினைக்கிறேன். லால் சார். லால் சார் ஒரு செம சர்ப்ரைஸ். அவர் இப்போ நிறைய தமிழ் படங்கள்ல முன்னாடி நடிச்சிட்டு இருந்தாலும் இப்போ நிறைய படங்கள் அவரை பார்க்க முடியுது. ஸோ இதுல அவரே தான் டப் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுல பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ லால் சாருக்கு நரேட் பண்ண விஷயம் எப்படி இருந்து? ஏன்னா அவர் ஒரு டைரக்டர், அவர் பையன் ஒரு டைரக்டர் ஆக்டர். லால் சார் போய் கேரளால மீட் பண்ணி நரேட் பண்ணேன். அவரை கேட்டு முடிச்சுட்டு ஏன் உங்க அப்பாவே நடிக்க கூடாதுன்னு கேட்டாரு. அப்பா தெரிஞ்சிருந்தது சாருக்கு? தெரியாது அப்பாவுக்கு. நான் சொன்னேன் இந்த மாதிரி அப்பாவோட இன்ஸ்பிரேஷன் சார் இந்த கேரக்டர் பண்ணிருக்கேன் சொன்னேன். அப்படியே அவங்க அப்பா நடிக்கலன்னு சொல்லி கிண்டல் பண்ற மாதிரி கேட்டாரு. இல்ல சார் நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அது இப்போ வரைக்கும் எங்க அப்பாவை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு அவரு. எங்க அப்பா அவரை நேர்ல மீட் பண்ணும்போது கூட உங்க பையன் உங்களை வைக்கல பாத்தீங்களா, என்னதான் போட்டிருக்கான் பாத்தீங்களா, ஏன்னா என்னோட பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லி சும்மா அப்படி ஃபன்னா பேசிப்பாரு. ஸோ லால் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த படத்துலயே ரொம்ப பிடிச்ச பர்சன் தான் லால் சார் எனக்கு. அவர் கூட நம்ம பேசின விஷயங்கள் சரி, அவர் நம்ம படத்துல அவர் போட்ட எஃபர்ட் அண்ட் இன்வால்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவர் ஒரு ஆக்டரா மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமான ஒரு மாரல் சப்போர்ட்டா லால் சார் இருந்தார் இந்த படத்துல. சூப்பர். என்னன்னா அவரே சொல்லிட்டாரு அப்பாவோட லைஃப் நீங்க சொன்னனால அவரே நடிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு. அப்ப கிட்டத்தட்ட அந்த ஸ்கிரீன்ல பாக்குறது உங்க அப்பா அப்படின்றத நான் பாக்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் மெனக்கடல் இருக்கும் இல்லையா, நம்ம அப்பாவை நம்ம இப்படிலாம் காட்டணும் அப்படின்னும் போது லால் சார் கேரக்டர்ல நீங்க எழுதும் போதும் அவர்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் வாங்கும் போதும் கண்டிப்பா இல்ல. இப்ப லால் சார் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அந்த வேலை. ஈஸி ஆயிடுச்சு. அவர் வந்து எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்றாரு. நாங்க டெய்லி அவர் செட்டுக்கு வந்தா நாங்க எல்லாம் எக்ஸைட் ஆயிரும். அவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸா அந்த கேரக்டருக்கு ஒரு லைஃப் தராரு பாத்தீங்களா, அது ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்க எல்லாருமே. அவர் வந்துட்டு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், அந்த சின்ன சின்ன ஹியூமரு, அதெல்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு சார். சூப்பர். அவருக்கு என்ன கேரக்டர் பேர் என்ன வச்சிருக்கீங்க? அப்பா பேர் தான் வச்சிருக்கீங்களா? பாண்டியன். சூப்பர். ஸோ லால் சார் கவின் இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது இந்த படத்துக்கான கிளிம்ஸ் இதெல்லாம் வரும்போது பீச்சில் வந்து ஒரு பக்கம் தலைவர் இருப்பாரு, ஒரு பக்கம் தளபதி இருப்பாரு, ரெண்டு பக்கத்துல இருந்து கையை கட்டி எப்பா ஒவ்வொரு இதுக்கும் வந்து இப்படி போட்டோ எடுக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனே நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருக்குமான காம்பினேஷனும். ஸோ அதை பத்தி பேசலாம். இவங்க ரெண்டு பேருக்குமான காம்பினேஷன் சீன்ஸ். அதுவும் வந்து அகைன் என்னோட பர்சனல் லைஃப்ல இருந்து இன்ஸ்பயர் ஆன சீன் தான் அது. என்னோட எல்லா பர்த்டேக்கும் எங்க அப்பா என்ன போட்டோ எடுப்பாரு. அதே மாதிரி அங்க அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயா? இல்ல அப்படி கிடையாது. இல்ல பீச்ல அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்கும்ல. அது வந்து ஃபிக்ஷன். ஃபிக்ஷனும் மிக்ஸ் பண்ணது தான் சினிமா. சோ எங்க அப்பா என்ன எப்பவுமே போட்டோ எடுப்பாரு. அது பர்த்டேனா எடுப்பாரு ஒரு போட்டோ. அது என் மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆன அந்த சீன் தான் அது. ஓகே. அந்த சீனை வந்து அது படத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சீனா அது வரும்.
படமா பார்க்கும்போது அது தெரியும். ஓகே. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் லுக்கே அந்த போஸ்டர்ல விட்டுருப்போம். ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து அந்த நீங்க சொன்ன அந்த கட் அவுட் கூட இருக்கிற அந்த போஸ்டர் விட்டுருப்போம். ஸோ அது ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான சீனாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் அந்த சீனை. சூப்பர். கீதா கைலாசம் மேம், ஸோ அவங்களுக்கும் கவினுக்குமான போர்ஷனுமே வந்து வந்திருந்தது. ஸோ நீ வந்து பெரிய ஸ்டாராக வரையோ என்னவோ, நீ கடைசி வரைக்கும் இந்த அம்மாக்கான பிள்ளையாருன்ற மாதிரி டைலாக் இருக்கும். அவங்க 2 பேர் காம்பினேஷனே ரொம்ப படத்தில் எப்படி இருக்க போகுதுன்றது தெரிஞ்சது. ஸோ அதுவுமே உங்க அம்மா நீங்க அப்படியா? அது வந்து என் அம்மான்னு மட்டும் சொல்ல மாட்டேன், எல்லாரும் எல்லாரும் ரைட் பண்ணிக்கக்கூடிய ஒரு டிபிக்கல் அம்மாவா இருப்பாங்க. அதுதான் எல்லாரும் வந்து அப்பா ஃப்ரெண்ட்ஸு இந்த படத்தில் வர மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் அம்மாவுக்கு இருக்கிற ஒரே பெரிய பயம் தெரியுமா, பெரிய ஸ்டார்லாம் ஆகணும்ப்பா, உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. அது வந்து எல்லா அம்மாவும் சொல்ற ஒரு விஷயம். ஸோ அதுதான் அதை ரெஃப்ளெக்ட் பண்ற மாதிரி அவங்க கேரக்டர் இருக்கும். ஏன்னா எந்த அம்மாவுக்குமே அதை பத்தி கவலையே கிடையாது. பையன் பெரிய ஸ்டார் ஆகணும் அதை பத்திலாம் எந்த கவலையும் கிடையாது. பையன் சந்தோஷமா இருக்கணும், பையன் சேஃபா இருக்கணும், பத்திரமா இருக்கணும். அதுதான் ஒரு எல்லா அம்மாவுக்குமானது. ஸோ அதை ரெஃப்ளெக்ட் பண்ற ஒரு அம்மா தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து கலக்கிட்டாங்க. அவங்க நட்சத்திர நகருக்கு பார்த்துட்டு தான் அவங்களை நான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகே. அவங்களுக்கு அப்போ டேட்ஸ் அவங்க நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக வெயிட் பண்ணி நீங்கள் வந்தால் தான் நாங்கள் ஷூட் போவோம்னு வெயிட் பண்ணி அவங்கள பண்ண வச்சிருக்கோம். அவங்க சீன்ஸ்லாம் சூப்பரா வந்திருக்கு. அந்த படத்துலயே லிமிட்டட் போர்ஷன்னாலும் பயங்கரமா கலக்கிருப்பாங்க. இதுலயுமே வந்து அது மாதிரி சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஆமா. 2 ஹீரோயின் ரைசா வந்து பியார் பிரேமா காதல் நீங்க காஸ்ட் பண்ணும்போது பிக் பாஸ் மூலியமா அவங்க நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அவங்க சில படங்கள் பண்ணிருந்தாலும் இதுதான் அவங்களுக்கு பெரிய இதுவா இருந்தது. ஸோ அது மாதிரி இந்த 2 ஹீரோயின் எப்படி நீங்க காஸ்ட் பண்ணீங்க? ஏன் டெபியூ ஹீரோயின்ஸா கமிட் பண்றீங்க? அப்படி இல்லை, இந்த கதைக்கே வந்து போன கதையும் அப்படிதான் ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும்ன்ற ஐடியா தான். அண்ட் ஆல்சோ அதித்தி பவன்கர் வந்து டெபியூ கிடையாது. அவங்க ஆல்ரெடி பாலிவுட்ல அவங்க ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ் தான். நெட்ஃபிளிக்ஸ்ல வெப் சீரிஸ் ஷீன் பண்ணிருக்காங்க. ஷீல வருவாங்க. ரொம்ப டோட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இதுல இருக்கனால உங்களுக்கு தெரியாது. ஷீல அவங்க தான் லீடு வருவாங்க. இல்ல அந்த ஷீ இவங்க தான். அப்படியா? ஸோ அவங்க வந்து ஒரு வெர்சடைலான ஆக்டர், பயங்கரமான ஆக்டர் அவங்க. ஸோ ஷீலாம் பார்த்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். இப்போ அந்த கேரக்டர் அவங்களா நீங்க கேட்டீங்களா, அவங்களா அதுன்ற மாதிரி தான் அவங்க டிரான்ஸ்ஃபர்மேஷனே இருக்கும். ஓகே. ஸோ அதனால அவங்களை நம்பி அவங்களுக்கு தமிழ் தெரியாட்டியும் தமிழை கத்துக்கிட்டாங்க. ஓகே. ஸ்கிரிப்டை ஒரு 100 வாட்டி படிச்சாங்க, ரிஹர்சல்ஸ் கூட பண்ணி அது ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஒன்று பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தவங்கலாம் வந்து அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸாக அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அந்த படங்கள்ல. இப்போ தமிழ் கத்துக்கிட்டு இது பண்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் இல்ல, அதையுமே நல்லா பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. ஸோ அவங்க போர்ஷன் ரொம்ப அழகா வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ பிரீத்தி வந்து நியூ கமர். ஸோ நம்ம படம் தான் லான்ச் அவங்களுக்கு. விண்டேஜ் லெவல்ல கூட அவங்க பாட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அவங்க ப்ரொஃபஷனல் டான்சர். ஸோ அவங்க டான்சர்னாலே அவங்களுக்கு எக்ஸ்பிரஷன் கண்ணில் எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி அவங்க போர்ஷன்ஸுமே ரொம்ப கியூட்டா அழகா வந்திருக்கு. சூப்பர். பிக்கஸ்ட் பில்லர் மிஸ்டர் யுவன் சங்கர் ராஜா. யுவன் சாருக்கும் உங்களுக்குமான விஷயங்கள் பத்தி பேசலாம். இந்த ஸ்டார் கதை அவர்கிட்ட சொல்லும் போது அவருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? ஸ்டார் கதை சார் கிட்ட சொல்லும் போது அவர் எப்பயுமே சார் கம்மியா தான் ரியாக்ட் பண்ணுவாரு. அது இன்டர்வியூ பார்த்தாலே நைஸ் சூப்பர் அவ்வளவுதான் இருக்கும். பட் அதான் அது எந்த அளவுக்கு அவருக்கு பிடிச்சிருக்குன்றது எப்ப தெரியுமா தெரியும்? அவரோட ஆர்ஆர் வரும்போது அவங்களுக்கு தெரியும். இப்ப ஸ்டாரோட ஆர்ஆர் பார்த்துட்டு எனக்கு அது ஃபீல் ஆச்சு. இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா சாருக்குன்றது பார்க்கும்போது தான் ஃபீல் ஆச்சு. அவருக்கு எனக்கு ஒரு பாண்ட் வந்து எனக்கு ரொம்ப இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் பர்சன்ல அவரும் ஒருத்தர். எனக்கு பர்சனலா சூப்பர், ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு பர்சன் லைஃப்ல அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் படம் கொடுத்தாருன்றதுக்கான ரீசன் இது கிடையாது. அவர் கூட பழகும் போது எனக்கு புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் அவரோட பர்சனாலிட்டி வந்து எனக்கு வந்து நான் ஆல்ரெடி யுவன் 25 சொல்லியிருப்பேன். நான் எல்லாருமே உலகத்துல எல்லாருமே யுவன் சாரோட ட்ரைட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சுன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் உலகம். எதனால அப்படி சொல்றேன்னா, யாரு மேலேயும் கோவம் வராது, எந்த டிராமாவுக்கும் கிடையாது, இந்த எக்ஸ்ட்ரா எந்த ஈகோவும் கிடையாது, ஒரு சக்சஸ் நோக்கி ஓடணும் அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு கிடையாது. அதனாலதான் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவார்ட் மேல பெருசா இது கிடையாது. அந்த அவரோட பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாருமே கத்துக்கிற வேண்டிய விஷயம். ஸோ அந்த மாதிரி அவர்கிட்ட நான் அட்மையர், மியூசிக்கை விட அவர்கிட்ட பர்சனலா நான் அட்மையர் பண்ணிட்டே இருப்பேன் நான். ஸோ அவர் வந்து அவரை பத்தி நிறைய பேசிட்டே இருக்கலாம். ஸோ பியார் பிரேமா காதல் என்னன்னா இது சொல்லணும்னா ஆல்பமா பெரிய ஹிட், நிறைய சாங்ஸ் இருக்கு. அதுல அது லவ் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது நம்ம அதை இது பண்ணிக்கிறோம். ஸோ இதுல எப்படி எவ்வளவு சாங்ஸ் இருக்கு? ஆல்ரெடி 2 பார்த்துட்டோம், விண்டேஜ்லவும் இன்ட்ரோடக்ஷன் சாங்கும். ஆமா, இதுல ஆல்மோஸ்ட் 10 சாங் கிட்ட இருக்கு. 10? ஆமா. சூப்பர். 5-6 மெயின் சாங்ஸ் இருக்கும், ஒரு 4 பிட் சாங்ஸ் இருக்கும். அந்த மாதிரி பிபிகேல மாதிரியே இருக்கும்.
ஸோ பட் எல்லாமே ஒரு ஸ்டோரி டெல்லிங்கான சாங்காக தான் இருக்கும். விண்டேஜ் லவ்வுமே வந்து படத்தில் வரும்போது அதில் ஒரு ஸ்டோரி இருக்கும். ஓகே, அது மாதிரி எல்லாமே ஸ்டோரி டெல்லிங்கான சாங்காக இருக்கனால உங்களுக்கு அது சாங் வருதுன்ற ஃபீல் இல்லாமல் அப்படியே போயிட்டு இருக்கோம்னு பிலீவ் பண்ணுறேன். சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது. மிஸ்டர் எழிலரசு பண்ணியிருந்தாரு, டாடா பண்ணாரு. இப்போ அடுத்து இவர் துருவ் விக்ரம் மாரிசல் சார் அந்த படம் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டோம். ஸோ இது இந்த காம்பினேஷன் எப்படி? ஏன்னா யார் பிரேம காதல் பண்ணும்போது அவரு சீனியர் இல்லையா அந்த சினிமோட்டோகிராஃபர்? அவரு சீனியர். அவர்கிட்ட அப்போ வந்து எழில் அசோசியேட்டா ஒர்க் பண்ணாரு. அதுல ஒர்க் பண்ணாரு. பட் எனக்கு எழில ஒரு ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸா தெரியும் எனக்கு. ஓகே. சோ அந்த 12 இயர்ஸ் ஜர்னி எங்களுக்குள்ள இருக்கு. ஓகே ஓகே. அவர் அதுக்கு முன்னாடி ராண்டி சார் கிட்ட ஒர்க் பண்ணாரு. ராண்டி சார் ஒர்க் பண்ணாரு. ராஜா பட்டாச்சார்ஜி கிட்ட நான் கேட்டேன்றதுக்காக எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணாரு. அண்ட் அவர் வந்து அவரை எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் தான் சொல்லி ஆகணும். இப்போ படமாகவும் ட்ரெய்லராகவும் பார்த்தவங்க இண்டஸ்ட்ரியில சொல்றேன் நான், இண்டஸ்ட்ரியில பார்த்த பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் வந்து சாலிடா இருக்கு அப்படின்றாங்க அவரோட ஒர்க். கரெக்ட். ரொம்ப சாலிடா இருக்கு ஒர்க்னு சொல்லி பெரிய பெரிய டேரக்டர்ஸாக சொல்றாங்க. பெரிய பெரிய ஆஃபர்ஸ் வர ஆரம்பிச்சு அவருக்கு. ஸோ அதுக்கான அது எப்படி வந்துச்சு அந்த ஜேர்னில நானும் இருந்தேன் ஆக்சுவலா. அவர் ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்ட்ரகிளிங்ல இருந்து எதுவுமே கிடைக்காம இருந்ததுல இருந்து பார்த்துட்டே தான் இருக்கேன். பட் அந்த ஜேர்னில பாத்தீங்கன்னா இன்ஸ்பைரிங்கான விஷயம்னு பாத்தீங்கன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் வந்து என்னைக்குமே நிப்பாட்டல. ஒவ்வொரு நிமிஷமும் சினிமாவை பத்தியும் சினிமாட்டோகிராஃபி பத்தியும் லேர்ன் பண்ணிட்டே இருப்பார். அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கான பலன் தான் இப்போ அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. டாடாவா இருக்கட்டும், ஸ்டாரா இருக்கட்டும், அடுத்து மாரிசல் சார் படமா இருக்கட்டும். ஓகே. அவரு என்னோட ஜட்மெண்ட் படி அவர் வந்து ஒன் ஆஃப் தி டாப் சினிமாட்டோகிராஃபரா இந்தியாவில் வருவார். ஸோ அந்த அளவுக்கு அவரை நான் பிலீவ் பண்றேன். ஸோ படமா பார்க்கும்போது அது உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கேள்விப்பட்ட விஷயம்தான். நீங்க இடையில வந்து தனுஷாருக்கு ஒரு படம் பண்றதா நாங்க காசிப்பா கேள்விப்பட்டோம். ஸோ சம்பந்தப்பட்ட அந்த படத்துல ஒர்க் பண்ண வேண்டிய ஒருத்தரும் வந்து அதை சொன்னாரு. ஸோ அது பண்ற மாதிரி இருந்தது. பட் அது இப்போதைக்கு ஹோல்ல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை எப்போ எதிர்பார்க்கலாம்? ஒரு மதுரை பேஸ்ட் ஸ்கிரிப்ட்னு வேற கேள்விப்பட்டோம். அது கண்டிப்பா சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட். தனுஷாருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட் அது. ஓகே. தனுஷார் வந்து மேல ரொம்ப ஒரு பெரிய ட்ரஸ்ட் வச்சிருக்காரு அந்த ஸ்கிரிப்ட் மேல. ஸோ அது நானும் சரி தனுஷாரும் சரி அந்த ஸ்கிரிப்டை வந்து பண்ணணுன்றதுக்காக பண்ணக்கூடாதுன்றதுல சார் தெளிவா இருக்காரு. ஓகே. இது வந்து கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல கரெக்டான அதோட ஸ்கேல் அப்படி கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல கரெக்டா அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெயிட் பண்றோம். ஸோ சார் டேட்ஸ் நிறைய விஷயங்கள் அதில் ஃபேக்டர்ஸ் இருக்கு. கண்டிப்பா நடக்கும்ன்ற ஹோப் எனக்கு இருக்காங்க. இது எப்படி நான் பிபிகே முடிஞ்சப்பறம் நடந்தால இந்த லாக்டவுன் ஸ்டாருக்கு முன்னாடி? லாக்டவுனுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. ஓகே. ஸ்டார் ப்ராசஸ்ல இருக்கும்போது நான் வந்து பிபிகே முடிஞ்சுட்டு நான் வந்து யாருக்குமே நான் ட்ரை பண்ணல ஆக்சுவலா. ஓகே. பட் நிறைய பேர் உங்களுக்கு கூப்பிட்டுருப்பாங்களே. அப்படி யாரும் கூப்பிடல என்ன ஆக்சுவலா. ஆக்டர் சைடுல இருந்து யாருமே என்ன கூப்பிடல. மேபி ப்ரொடக்ஷன் சைடுல நிறைய வந்துச்சு, நிறைய சின்ன சின்ன ஆஃபர்ஸ் வந்துச்சு. பட் நானே என்ன லிமிட் பண்ணிக்கிட்டேன். ஒரு மிஸ்டேக் தான் சொல்லணும். நான் பிபிகே முடிஞ்சுட்டு நான் எல்லாருக்கிட்டையும் அப்ரோச் பண்ணிருக்கணும், பண்ணவே இல்லை நான். ஓகே. நானே லிமிட் பண்ணிட்டேன். தனுஷ் சார் வந்து நம்ம கேட்பாரா அப்படின்னு நானே லிமிட் பண்ணிக்கிட்டேன். பட் அப்புறம் ஒரு பாயிண்ட்ல அதுக்கப்புறம் லாக்டவுன் டைம்ல நினைக்கிறேன் அப்ப சார் கிட்ட அதை பிச் பண்ணி பார்ப்போம். நீங்க தான் உங்களுக்கு தான் தோணுச்சு சார் அப்ரோச் பண்ணலாம்னு தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லி போனோன்னா ரொம்ப ஆக்சுவலா நம்ம நினைச்சதை விட சார் ரொம்ப ஈஸிலி அப்ரோச்சபிளா இருந்தாரு. ஓகே. அவரு கதை கேட்டுட்டு அது அப்புறமா பேசலாம் அந்த விஷயம். ஓகே, சூப்பர். ஸோ அந்த ஒருத்தர் யாருன்றது ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் சொன்னா நான் சொல்லிடுறேன். ஸோ சினிமாட்டோகிராஃபர் சனுஜான் வர்கீஸ். ஸோ அவர் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி ரொம்ப லிமிட்டடான படங்கள் பண்ணிருக்காரு. அவருடைய ஃபிலிமோகிராஃபி வந்து பயங்கரமா இருக்கு. மலையாளத்துல, தமிழ்ல, ஹிந்தியில அப்படின்னு சொல்லி. தமிழ்ல வந்து விஸ்வரூபம், தூங்காவனம், விஸ்வரூபம் 2 இந்த 3 படம் தான் தமிழ்ல அவர் பண்ணிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நான் அவர் இன்டர்வியூ பண்ணும்போது கேட்டேன், யாருமே உங்களை கமல் சாருக்கு அப்புறம் கூப்பிடலையா சார் அப்படின்னும் போது உங்க பேர் சொன்னாரு. எனக்கு செம்ம சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஸோ அதான் என்ன படம் ஸ்டாருக்காக அப்ரோச் பண்ணாங்கன்னு கேட்டேன். இல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுல அதுக்காக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இந்த ப்ராஜெக்ட் நடக்கும். அப்போ அவரு உள்ள இருப்பாரா? கண்டிப்பா ப்ரோ. அகைன் டேட்ஸை பொறுத்து தான். எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே என்னோட டிஓபி எழில் இருக்காருல்ல, நான் அவர்கிட்ட எப்பவுமே கேட்பேன். அவர் வந்து எந்த ஒரு ஈகோ இல்லாம எனக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய, கைட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான். அப்போ வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் சினிமாட்டோகிராஃபர் வேணும் அப்படின்ற சிச்சுவேஷன் இருந்தனால எழில் கிட்ட கேட்டு எழில் யார் போலான்னு கேட்டேன். எழில் சஜஸ்ட் பண்ண ஒருத்தர் தான் சனு வர்கீஸ் சார். ஸோ இப்போ எழில் வந்து அட்மையர் பண்ற ஒன் ஆஃப் த பர்சன்ஸ்ல அவரு இருக்காரு. ஸோ எனக்கு அவர் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ வந்து நான் வந்து அவருக்கு சாரை மீட் பண்ணி அவருக்கு பேசினான். அவர் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அவர் படம், அவரோட டைரக்ஷன் பண்ண படம் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா நல்லா இருக்கும். அவருமே மீட் பண்ண சொன்னாருன்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தா அது மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி ஜோன்ல இருக்க ஒரு பர்சன் அவர் கண்டிப்பா அவர் கூட ஒர்க் பண்ணும்.
ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு. சூப்பர். நான் வெயிட்டிங் ஸ்டார் பார்க்கறதுக்காக. ஸோ ஈகரா வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ ஸ்டாரை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்றோம் அப்படின்றது வந்து நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா. ஸோ அடுத்து நீங்களும் தனுஷாரும் பண்ணக்கூடிய படம் எப்போ அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டுக்காகவும் வெயிட் பண்றோம். நானும் வெயிட் பண்றேன். பட் சீக்கிரமா நடக்கும் கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். நான் தேங்க்ஸ் எல்லாம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.